எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விபீஸ் லிட்டில் வேர்ல்ட். ஹாப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம வரலக்ஷ்மி பூஜை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வரலக்ஷ்மி பூஜை வீட்டில் பண்ண போகிறோம் இல்லையா. ரொம்ப சிம்பிளாக எப்படி லக்ஷ்மி பூஜை வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வரலக்ஷ்மி பூஜை எதுவுமே வீட்டில் பண்ணதில்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு தாராளமாக சூப்பராக நம்ம வரலக்ஷ்மி பூஜை இந்த வருஷம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடு எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். இன்னிலேருந்து அதாவது வரலக்ஷ்மி 8ஆம் தேதி வரலக்ஷ்மி பூஜை. நம்ம 7ஆம் தேதி வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி விளக்குகள் எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ எல்லாம் ரெடிமேடு வரலக்ஷ்மி டால் நம்மளுக்கு வாங்க கிடைக்கும். நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மனை வச்சு மனைக்கு மேலே லக்ஷ்மி டால் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த மனை மேலே கொஞ்சம் மஞ்சள் பன்னீரில் மஞ்சள் கலந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு கோலம் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு தட்டில் இல்லைனா வாழை இலையில் பச்சரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே கூட நம்ம லக்ஷ்மி டாலை வச்சுக்கலாம். நம்ம ரெடிமேடாக வாங்குகிற அந்த லக்ஷ்மி டால்குள்ளார ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசத்தில் நம்ம தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அதே மாதிரி கொஞ்சம் சந்தனம், குங்குமம், ஒரு எலும்பிச்சை பழம் கூட நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ மங்களகரமான பொருட்கள் நம்ம அந்த கலசத்துக்குள்ளார போடணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு தேங்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி தேங்காய் ஃபுல்லாக நல்லா மஞ்சள் தடவி பொட்டு வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற இந்த கலசத்தை நம்ம அந்த மகாலட்சுமி தாயாராகவே பாவித்து வரலக்ஷ்மி பூஜை செய்யணும். ஒரு வருஷத்துக்கான பலன் நம்ம இப்படி வரலக்ஷ்மி பூஜை வீட்டில் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கான பலன் கிடைக்குது. வரலக்ஷ்மி பூஜை ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ் தான் முக்கியமாக இந்த பூஜை பண்ணுவாங்க. தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு, கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையறதுக்காக வேண்டி, சர்வ செல்வமும் சகல சௌபாகியங்களும் அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் தங்கிறதுக்காக வேண்டி அந்த வீட்டில் லேடிஸ் ஒரு வீட்டோட மகாலட்சுமி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த வீட்டோட பெண் தான். அந்த பெண் முன்னாடி நின்று அவ்வளோ மங்களகரமாக இந்த பூஜையை பண்ணும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த மனசோட நம்ம பூஜை பண்ணுறோம், டக்குன்னு பண்ணாமல் ஒவ்வொரு செகண்டும் அந்த மகாலட்சுமி தாயாரை நினைத்து அந்த மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் சொல்லி நம்ம அந்த பூஜையை பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க, அந்த பூஜை நிறைவு ஆகிறதுக்குள்ளாரையே அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான நியூஸ் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குள்ளார ஒரு வேலை பிஸ்னஸ் சூப்பராக போச்சு அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்லைன்னா இப்போ கெரியரில் ஒரு நல்ல க்ரோத் கிடச்சிது, நிறைய நாள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க கெரியரில் க்ரோத்து, அடுத்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த வரலக்ஷ்மி பூஜை வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சுப செய்திகள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதனால் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. எந்த மனதோடு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். நம்ம கலசம் வச்சுட்டோம். ஃபேஸ் எல்லா ஷாப்லேயும் இந்த டைமில் வாங்க கிடைக்கும். நல்லா ஜுவல்ஸ் ஒர்க் பண்ண ஃபேஸுமே கிடைக்கிது. இல்லைனா சிம்பிளாக எந்த ஒர்க்குமே இல்லாத ஃபேஸுமே நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் நல்லா ஜுவல் ஒர்க் பண்ண ஃபேஸ் தான் வாங்கியிருக்கேன். அது நம்ம தேங்காய் மேலே ஃபேஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஃபேஸ் வைக்கிறீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் லக்ஷ்மி தாயாருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி கோல்டு செயின் இருந்ததுன்னா கோல்டு செயின் கூட கொஞ்சம் சுத்தமான தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு அதில் ஒரு வாட்டி அந்த ஜுவல் செயின் தங்க செயின் இருந்ததுன்னா அது போட்டு எடுத்ததுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாரோட கழுத்தில் போட்டு விட்டுக்கலாம். அண்ட் நான் இங்கே மல்லிப்பூவில் மாலை போட்டதுக்கப்புறம் 2 சைட்லேயும் லோட்டஸ் ஸ்டாண்ட் விளக்கு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இந்த விளக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மகாலட்சுமி
லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள், மங்களகரமான பொருட்கள் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். துவரம் பருப்பு, பச்சரிசி, மஞ்சள், லக்ஷ்மி குபேர காயின்ஸு, 5 ரூபாய் காயின்ஸு, மகாலட்சுமி சோலை, கோமதி சக்கரா, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலைக்காய். அதே மாதிரி லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவே உகந்த மஞ்சள், குங்குமம், பூ, பொட்டு, பழம், பொமக்ரானேட் இருந்தால் பொமக்ரானேட் தாராளமாக வச்சுக்கலாம். வெத்தலை, பாக்கு. எனக்கு வந்து தாமரைப்பூ கிடைக்கல, உங்களுக்கு தாமரைப்பூ கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நான் இது வந்து ஒரு வீடியோவாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் வந்து லக்ஷ்மி டால் வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி டால் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். இது வந்து நம்ம கலசத்தில் வந்து 9 நூல் வந்து சுற்றி நம்ம வந்து அப்படி கூட கலசத்தை வந்து அமைச்சிக்கலாம். அப்படியும் வந்து நம்ம தாராளமாக வரலக்ஷ்மி பூஜை பண்ணலாம். இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ஐடல். நிறைய புது ஃபிகரின்ஸ் வந்து நம்ம ஸ்டோரில் வந்துருக்கு. அவ்வளோ அழகான மதுரை மீனாட்சி அம்மன் ஃபிகரின் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த வீடியோவில் தெரிகிற எல்லா விளக்குகளும் பூஜை ஐட்டம்ஸும் நம்ம ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. www.vibieslilworld.in இதான் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விக்னேஸ்வரனை, பிள்ளையாரப்பனை வந்து வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோ அழகான லோட்டஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விக்னேஸ்வரா ஐடல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்கள், அவ்வளோ அழகான அன்னபூர்ணி. கிச்சனில் வந்து நம்ம ஒரு பவுலில் பச்சரிசி நிரப்பி அன்னபூர்ணியை வச்சு நம்ம வந்து வழிபடலாம். செப்பரேட்டாக கிச்சனில் ஒரு ஸ்டாண்டு கூட மாட்டி இப்படி வந்து ஒரு அன்னபூர்ணியோட ஃபோட்டோ, அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு அன்னபூர்ணி ஃபிகரின் வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே அவ்வளோ லக்ஷ்மிகரமாக மங்களகரமாக வந்து அந்த வீடு இருக்கும். ஒரு வீட்டோட முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது கிச்சன் தான். அவ்வளோ அழகான அன்னபூர்ணியோட ஃபிகரின் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது பாலாஜியோட ஃபிகரின். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக எப்போவுமே லாபம் இருக்கணும் அப்படின்னா பாலாஜி வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக ஏற்றுக்கலாம். பாலாஜி வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது. துர்கனம்மையோட ஃபிகரின் பாருங்கள், அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபிகரின்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா www.vibieslilworld.in இதான் நம்ம வெப்சைட்டு. நீங்கள் சைட்டில் போனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபிகரின்ஸும் நீங்கள் ரேட்டோட பார்க்கலாம். அண்ட் ஹனுமன் ஐடல் வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விக்னேஸ்வரனை வந்து ஒரு வெத்தலை வச்சு, வெத்தலைக்கு மேலே வந்து விக்னேஸ்வரனோட ஐடல் வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். இது வந்து குபேர பானை பிராஸ்லேயும் இருக்குது, மண் பாத்திரத்துலேயும் வந்து நம்மளுக்கு குபேர பானை வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 3 அடுக்குகளாக வந்து அவ்வளோ க்யூட்டான ஒரு லக்ஷ்மி குபேர பானை. இந்த பானையில் வந்து நம்ம மங்களகரமான பொருட்கள் வச்சுக்கலாம். பச்சரிசி, துவரம் பருப்பு, காயின்ஸ், லக்ஷ்மி குபேர காயின்ஸ், இல்லைனா மகாலட்சுமி சோலை, கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் நிரப்பி நம்ம இந்த 3 அடுக்குகளையும் வந்து இந்த மங்களகரமான பொருட்கள் நிரப்பி பூஜை முறையோட வடக்கு நார்த்தன் கார்னரில் வச்சு வந்து நம்ம ஒரு டெய்லி வந்து ஒரு பூ வச்சு தீபம் தூபம் காமிச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அந்த பானை எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி சகல செல்வங்களும் நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும். வரலட்சுமி பூஜை வீட்டில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 லேடிஸ்க்கு இல்லைனா ஒரு 9 லேடிஸ்க்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்ச மாதிரி நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுங்க. இப்போ செட்டாக வந்து நம்மளால் கடையிலேருந்து இப்போ செட்டாக வருது வாங்க கிடைக்கும், அப்படி கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நம்ம வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, தேங்காய், ஒரு ஸ்வீட்டு, ப்ளவுஸ் பீஸ் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு வெத்தலை, பாக்கு, குங்குமம், மஞ்சள் கயிறு ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு பாருங்கள். ஒரு ரூபாய் ஸ்வீட்டு கொடுக்கறது சேர்த்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இல்லை கொஞ்சம் வந்து வசதி இருக்கிறவங்க வந்து நீங்கள் தேங்காய் பழம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, இல்லைனா ஒரு ப்ளவுஸ் பீஸு அந்த மாதிரி கூட சேர்த்து கொடுக்கலாம்.
எப்படி முடியுதோ அப்படி நம்ம அது பண்ணால் போதும். பையில் கொடுக்கலாம், இல்லைனா தட்டு வாங்கி அப்படியும் கொடுக்கலாம். லேடிஸ்க்கு வீட்டில் வர வச்சு ஒரு 3 லேடிஸ் இல்லைனா ஒரு 9 லேடிஸை நம்ம வீட்டில் வர வச்சு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா நம்ம கோவிலில் லக்ஷ்மி பூஜை வீட்டில் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி கோவிலில் போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே வர லேடிஸ்க்கு ஒரு 2 வளையலோடு சேர்த்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் உங்களால் எப்படி முடியுதோ அப்படி பண்ணுங்கள். அடுத்த வருஷம் அதுலேயும் சிறப்பாக நீங்கள் இந்த வருஷம் பண்ணதை விட ரொம்பவே சிறப்பாக நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். லக்ஷ்மி தாயார் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ப்ளஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா, ரொம்ப சிம்பிளாக வந்து என்னால் முடியும், நான் என் ஃபேமிலிக்காக பண்ணுறேன், எனக்கு வந்து என்னோடய லக்ஷ்மி தாயாரோட பிளெஸ்ஸிங் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மனசோடு பண்ணுங்கள். அதுதான் அந்த மனசு தான் தெய்வம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக தாராளமாக எந்த பதற்றமும் எனக்கு அது தெரியல, இது தெரியல, தப்பாயிடுமோ அப்படிங்கிற பதட்டம் எதுவுமே வேண்டாம். நம்ம செய்யணும் மனசார, நம்மளுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண் அது எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த மனசு தான் லக்ஷ்மி, அந்த மனசு தான் கடவுள். அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயார் உங்கள் கூடவே நின்று சிறப்பாக அந்த பூஜையை வந்து முடிச்சு கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரா காயின்ஸ் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணும்போது வந்து 108 மகாலட்சுமி அஷ்டோத்தர சதநாமாவளி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, ஓம் மகாலட்சுமி தாயாரை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நீங்கள் வந்து போற்றிகள் சொல்லி வழிபடலாம். இல்லைன்னா 108 அஷ்டோத்தர சதநாமாவளி நீங்கள் கூகுள் பண்ணால் பிடிஎஃபாகவே கிடைக்கும். அதை பார்த்து கூட ஒவ்வொரு பெட்டல்ஸாக போட்டு, ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைனா லோட்டஸ் தாமரை இதழ் வச்சு கூட நீங்கள் வந்து ஒவ்வொன்றா லக்ஷ்மி பாதத்தில் வந்து போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விக்னேஸ்வரனை வந்து வழிபடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வந்து எந்த தடங்களுமே இல்லாமல் சூப்பராக வந்து முடியறதுக்காக வேண்டி நம்ம விக்னேஸ்வர பூஜை வந்து அவசியமாக பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு குலதெய்வ கலசம் வந்து சைடில் வைக்கிறதும் வந்து ரொம்பவே நல்லது. குலதெய்வ கலசம் ஒன்று அமைச்சுக்கோங்க. ஒரு சின்ன கலசத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு புஷ்பம் வச்சு அதுக்கு மேலே அந்த கலசத்துக்கு மேலே வந்து ஒரு அரகஜா வச்சு பொட்டு தொட்டுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பொட்டு தொட்டுக்கோங்க. தீபம் தூபம் காமிச்சு குலதெய்வத்தை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி நம்ம வந்து பூஜையை பண்ணலாம். நாளைக்கு 8ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம லக்ஷ்மி தாயாரை வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு வரலாம். இல்லைனா வந்து காலையில் 6லேருந்து 7:20 வரைக்கும் நல்ல டைம் இருக்குது. அந்த டைம்லையும் நம்ம வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஷ்மி தாயாரை உட்கார வைக்கிற அந்த பீடத்தை வந்து மஞ்சள் தேய்ச்சி கோலம் வரைச்சிக்கோங்க. அண்ட் வந்து காலையில் வந்து நம்ம சிம்பிளாக கூட ஒரு காமாட்சி விளக்கில் நெய்யூற்றி தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பழம் இல்லைனா ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு சிம்பிளாக வந்து நம்ம சாமி கும்பிடலாம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து நம்ம சிறப்பாக ஒரு 3லேருந்து இல்லைனா 5 நைவேத்தியம் உங்களால் எவ்வளோ முடியுதோ, இல்லைனா ஒரு பால் பாயசம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கான பலன், வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நம்ம வரலட்சுமி பூஜை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச மாதிரி பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஒரு 3 நைவேத்தியம் பாயசம் வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம், ஜவ்வரிசி பாயசம், உங்களால் பருப்பு பாயசம் எது முடியுதோ அதை வச்சு நம்ம வந்து பழங்கள் நைவேத்தியமாக படைச்சி நம்ம சாமி கும்பிடுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வெள்ளிக்கிழமை கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த கலசத்தை எடுத்துக்கலாம். நைவேத்தியமாக படைச்ச பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம், பூ எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த 3 நாளும் வந்து புதுசாக எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நம்ம திரி போட்டு தீபம் வைக்கணும். 3ஆவது நாள் வந்து பிராம முகூர்த்தத்துலேயோ இல்லைனா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து நம்ம அந்த கலசத்தை எடுத்துக்கலாம். அந்த கலசத்துக்குள்ளார இருக்கிற தண்ணி வந்து செடிக்கு கீழே ஊற்றிக்கலாம். லக்ஷ்மி டால் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷமும் சேம் டால் யூஸ் பண்ணி நம்மளால் பூஜை பண்ண முடியும். புதுசாக நீங்கள் ஒரு டால் வாங்குறீங்க, அடுத்த வருஷம் புதுசாக இன்னொரு டால் வாங்குறீங்கன்னா 2 டால் வச்சு கூட நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். அந்த பச்சரிசி டால் இதெல்லாமே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் பூஜை அறையில் வச்சுக்கலாம். பூஜை அறையில் லக்ஷ்மிக்கு உகந்த மங்களகரமான பொருட்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.